சென்னை பத்திரிகையாளர் மன்றம் சார்பில் ஊடகவியலாளர்களுக்காக நடத்தப்பட்ட கிரிக்கெட் தொடரில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு பொதுப்பணித்துறை மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா மற்றும் ஜெயா தொலைக்காட்சியின் முதன்மை செயல் அதிகாரி டாக்டர் PS.J. விக்ரம் ஆகியோர் வெற்றி கோப்பை மற்றும் பரிசுத் தொகைகளை வழங்கினர். சென்னை பத்திரிகையாளர் மன்றம் மற்றும் இந்தியன் ஆயில் நிறுவனம் இணைந்து ஊடகவியலாளர்களுக்காக நடத்தப்பட்ட 2ஆம் ஆண்டு கிரிக்கெட் தொடரில் 48 ஆண்கள் அணி, 4 பெண்கள் அணி என மொத்தம் 52 அணிகள் கலந்து கொண்டன. இதில் 800க்கும் மேற்பட்ட பத்திரிகையாளர்கள் பங்கேற்று விளையாடினர். சென்னை பத்திரிகையாளர் மன்ற வளாகத்தில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக பொதுப்பணித்துறை மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா மற்றும் ஜெயா தொலைக்காட்சியின் முதன்மை செயல் அதிகாரி டாக்டர் PS.J. விக்ரம், இந்தியன் ஆயில் நிறுவனத்தின் தென் மண்டல மற்றும் மாநில தலைவர் VC அசோகன் மற்றும் கிரேஸ் சர்வீஸ் குழுமத்தின் நிறுவனர் சார்லஸ் வசந்தகுமார் ஆகியோர் கலந்து கொண்டனர். போட்டியில் முதல் பரிசை வென்ற ஜி தொலைக்காட்சி அணிக்கு அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா வெற்றி கோப்பையும் மற்றும் பரிசு தொகையையும் வழங்கினார். தொடர்ந்து 2ஆம் பரிசை பெற்ற சன் தொலைக்காட்சி அணிக்கு ஜெயா தொலைக்காட்சி முதன்மை செயல் அதிகாரி டாக்டர் PS.J. விக்ரம் வெற்றி கோப்பையும் பரிசு தொகையும் வழங்கினார். தொடர்ந்து 3ஆம் இடம் பிடித்த ஜெயா தொலைக்காட்சி அணிக்கு பொதுப்பணித்துறை மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா வெற்றி கோப்பையையும் பரிசு தொகையையும் வழங்கினார். முன்னதாக விழாவில் பேசிய அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா, ஜனநாயகத்தின் 4வது தூணான பத்திரிகை துறை மீதமுள்ள 3 தூண்கள் சரியாக இயங்குகிறதா என்று பார்ப்பதாக தெரிவித்தார். முதலமைச்சர் விஜய் தலைமையிலான ஆட்சி வெளிப்படைத்தன்மையுடன் நடைபெற்று வருவதாகவும் விளையாட்டை ஊக்கப்படுத்துவதன் மூலம் போதைப் பொருள் பழக்கத்தை ஒழிக்க முடியும் என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் தமிழகத்தில் இருக்கும் அனைத்து பத்திரிகையாளர்கள், IAS, IPS அதிகாரிகள், MLA-க்கள், அமைச்சர்கள் மற்றும் நீதித்துறையை சார்ந்தவர்கள் அனைவரையும் ஒன்றிணைத்து விளையாட்டுத்துறை சார்பாக போட்டி நடத்த ஏற்பாடு செய்யப்படும் என தெரிவித்தார். கூடி சீக்கிரத்தில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பத்திரிகையாளர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களோடமோ ஜட்ஜஸ் கூடவும் பியூரோக்ராட்ஸ் IAS, IPS-ஓடும் மோதுறதுக்கு ரெடியாக இருங்க. பேனால மோதுனது ஓகே, பத்திரிகையாளர் மைக் எடுத்துட்டு மோதுனது ஓகே, இனிமேட்டு களத்தில் மோதுற மாதிரி SDAT ஒரு விளையாட்டு போட்டிகளை கூடிய விரைவில் உருவாக்கும் அப்படிங்கிறதை இங்கே வந்த வாய்ப்பு கொடுத்த நம்மளுடைய தலைவர் அவர்களுக்கும் செயலாளர்களுக்கும் ஒரு சிந்தனை உருவாச்சு. இங்கே வந்த பிறகு பத்திரிகையாளர்களுக்கு என்ன செய்யணும், என்ன பிரச்சனை இருக்கு. இங்கே விளையாட்டு போட்டியில் கிட்டத்தட்ட 800 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்க. இதுவே தமிழ்நாடு முழு நடத்தும் போது எனக்கு தெரிஞ்ச ஒரு 5000-6000 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுவான்னு நினைக்கிறேன். அவங்களையும் நம்ம அரவணைத்து நம்ம யார் 100 மீட்டரில் நம்பர் 1, யார் வாலிபால் டீமில் நம்பர் 1 அப்படிங்கிறத ஒரு பதக்கங்கள், நல்ல ஒரு பெஸ்ட் கேஷ் பிரைஸ், நல்ல ஒரு மெடல், முடிந்தால் முதலமைச்சர் அவரே வெட்னஸுக்கு கப்பு கொடுக்குற மாதிரி நம்ம ரெடி பண்ணுவோம். ஏன்னா முதலமைச்சர் சொல்லியிருக்கிறாரு, அவர் சினிமா விட்டுட்டு வந்த பிறகு ஸ்போர்ட்ஸ் தான் அவருக்குடைய விஷன் என்கிட்ட நிறைய தட்டி இதோட பதிவு பண்ணியிருக்கிறாரு. ஸ்போர்ட்ஸை ஃபுல்லாக ப்ரொமோட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த 4 டீம் கூட நம்மளுடைய பயணத்தை நம்ம ஆரம்பிப்போம்.